வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமாய் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நிலைவாசல் பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனல்ல இந்த நிலைவாசல் பரிகாரம் ஏற்கனவே நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு முறை இந்த பரிகாரத்தை நான் சொல்லும் போதும் நிச்சயமா 2-3 பேராவது எனக்கு இந்த பரிகாரம் நல்ல ரிசல்ட்டை கொடுத்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்க. அந்த வகையில பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த நிலைவாசல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி இருக்கு. இது விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியை தான் நாம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி இருக்கக்கூடிய நாள் தான் மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாள்ல நாம விநாயகருக்கான வழிபாடுகளை செய்யும் போது நாம இந்த வருஷம் ஃபுல்லா வழிபாடு செஞ்ச முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்மள பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போறதுக்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இருக்கக்கூடிய நாள்ல நாம குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய வார்த்தையை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் 16 நாட்களுக்குள்ள தீர்றதுக்கு ஒரே ₹1 வச்சு செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தையும் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 பரிகாரமும் ஒண்ணு இன்னைக்கு சாயங்காலம் நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில கூட நீங்க தாராளமா செய்யலாம். அந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த வீடியோல 2 பரிகாரங்களை சொல்ல போறேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் பரிகாரம், அடுத்ததா நிலைவாசல் பரிகாரம். இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத தாந்திரீக பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த 2 பரிகாரங்களையும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரங்களையும் எந்தெந்த நேரத்துல செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு இந்த சதுர்த்தி திதியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 6:15 தான் ஆரம்பமாகுது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3:48 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு. அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரத்தையும் ஒண்ணு இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாதிரி நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த 2 பரிகாரத்தையும் சேர்த்தே செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். சரி, முதல்ல அந்த தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த தண்ணீர் பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்காக இந்த தண்ணீர் பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட இந்த கஷ்டம் தீரணும் அந்த கஷ்டம் தீரணுங்கிற மாதிரியெல்லாம் உங்க மனசுக்குள்ள குறிக்கோளை வச்சுக்காம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரணும், வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறணும், உங்க குடும்பம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழணும், முன்னேற்ற பாதையில போகணுங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள குறிக்கோளை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணீர் தேவைப்படும். அடுத்ததா விநாயகருக்குரிய அருகம்புல் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். அருகம்புல் கிடைக்காதவங்க அருகம்புல்லுக்கு பதிலா கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொன்ன 2 பொருட்களையும், அதாவது அருகம்புல் அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம், இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை தண்ணீர்ல போட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்க ஊற வச்சிருங்க. இப்படி ஊற வச்சதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய அருகம்புல்லை எடுத்து ஓரமா கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. அடுத்ததா அந்த தண்ணீர்ல இப்ப நான் சொல்லக்கூடிய விநாயகருக்கான ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதுங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 464
29 இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். விநாயகரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். உங்க வலது கை மோதிர விரலால இந்த ஏஞ்சல் நம்பரை தண்ணீரோட மேல் பகுதியில நீங்க எழுதிக்கோங்க. இப்படி இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க. அதே மாதிரி உங்க நிலைவாசல்லையும் இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடுங்க. இப்படி தண்ணீரை தெளிக்கும் போது முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்க குறிக்கோளை மனசுக்குள்ள செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விநாயக பெருமான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த தண்ணீரை தெளிச்சு பாருங்க. நிச்சயமா அடுத்த நொடியே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அடுத்ததா அந்த நிலைவாசல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நிலைவாசல் பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பண கஷ்டம் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் செய்யலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் நீங்க செய்யலாம். ஆக மொத்தம் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. இதுல சந்தனத்தையும் பன்னீரையும் ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விநாயகருக்கு சந்தனம் உகந்தது. அதனாலதான் இந்த பரிகாரத்துக்கு நாம சந்தனத்தை பயன்படுத்துறோம். சப்போஸ் உங்ககிட்ட சந்தனம் இல்லைன்னா மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க. பன்னீர் இல்லைன்னா சாதாரண வாட்டரை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்திலையும் நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்திலையும் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. சந்தனமும் பன்னீரும் கலந்த பேஸ்டால இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கிட்டு நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 5 பொட்டு குங்குமத்தால நீங்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இதுதான் நான் ஒவ்வொரு பதிவுகள்லயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை விடாம நீங்க தினமுமே உங்க நிலைவாசல் கதவுல வரைஞ்சு வைப்பீங்க. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா விநாயகரோட கைகள்ல நீங்க பாத்திருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நாம செய்யறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடு செய்யறது தான் நம்மளோட மரபு. அப்படிப்பட்ட விநாயகரோட கையில இருக்கக்கூடிய இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நமக்கு வெற்றியை ஈர்த்து கொடுக்கும். நாம செய்கின்ற செயல்கள்ல நமக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துல இருக்கக்கூடிய கோடுகள் 4 திசைகள்ல இருந்தும் நமக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நடுவுல நாம வைக்கக்கூடிய புள்ளி தான் நம்ம ஆத்மா. அதாவது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரோட ஆத்மாவையும் குறிக்கிறதுக்காக தான் அந்த புள்ளிய நாம வைக்கிறோம். இந்த ஆத்மா எல்லா திசைகள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களையும் நோக்கி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இந்த ஸ்வஸ்திக் சின்னம். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா 4 வேதங்களையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாம 4 திசைகளையும் 4 யுகங்களையும் நமக்கு குறிக்குது. அடுத்ததா 4 யோகங்கள், அதாவது ஞானம், பக்தி, கர்மயோகம், ராஜயோகம், இதையும் நமக்கு குறிக்குது. அடுத்ததா 4 மூலங்கள், அதாவது பஞ்சபூத தத்துவத்துல இருக்கக்கூடிய 4 விஷயங்களை இந்த ஸ்வஸ்திக் சின்னம் குறிக்குது. ஆகாயம், வாயு, நீர், நிலம். நெருப்ப தவிர மிச்ச 4 சக்திகளையும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் குறிக்குது. அடுத்ததா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய 4 பருவங்களையும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் குறிக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்வஸ்திக் சின்னம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு கை மேல பலன் கிடைக்குது. இப்படிப்பட்ட ஸ்வஸ்திக் சின்னத்தை நம்ம நிலைவாசல்ல நாம வரைஞ்சு வைக்கும் போது நம்ம வீட்டுல நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியேறும். அதே மாதிரி கந்திருஷ்டி, பில்லி, சூனியம் இந்த மாதிரியான பாதிப்புகள் நமக்கு ஏற்படாது. நம்ம வீட்டுக்குள்ள நல்ல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும். 16 வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி இருக்கக்கூடிய நாள்ல உங்க நிலைவாசல் கதவுக்கு உள்பக்கத்திலையும் வெளிப்பக்கத்திலையும் நீங்க வரைஞ்சு வைக்கும் போது அந்த விநாயகரோட பரிபூரணமான அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் நீங்கும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும்.
இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.